ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, ஒரு கட்டத்தில் இந்த ஆட்டம் ரொம்ப டர்ட்டியாக போச்சுன்னு சொன்னீங்களே, அன்ஷிதாவும் சொல்லியிருப்பாங்க, பவித்ராவும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டாக இப்படி அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு பொம்மைக்கு வரீங்களே அப்படின்னு சொல்லி பவித்ராவும் கேட்டிருப்பாங்க, அன்ஷிதா பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, ரொம்ப டர்ட்டியாக போச்சுல்ல அப்படின்னு கேட்டோடனே ஜாக்லின் சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் யாராவது வந்து ஒரு பிடிச்சி அமுக்குனாங்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து எங்களை பிடிச்சிட்டு இருக்கிற ஆளை கூப்பிடுவோம், ஆனால் அன்ஷிதா மட்டும் உடனே கேப்டன் கேப்டன் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பயங்கர கிளாப்ஸு. ஸோ அது எல்லாருமே அப்சர்வ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அன்ஷிதா வந்து விஜய் விஷாலை தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளாப்ஸு. உடனே விஜய் சேதுபதி சாரே அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் மஞ்சரி கிட்ட கேட்ட உடனே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஜாக்லின் வந்து நடிக்கிறான்னு சொன்னதாக இருக்கட்டும், நான் சொல்லும்போதும் என்ன நடிக்கிறான்னு சொன்னதாக இருக்கட்டும், ரொம்ப இதாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியும் வந்து அன்ஷிதா வந்து நடிக்கிறான்னு சொன்னதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க, கேட்குறாங்க அன்ஷிதா கிட்ட, நம்ம இதை தான் கேட்டிருந்தோம், நீங்கள் வந்து என்ன டீம், பிங்க் டீம், அப்போது விஜய் விஷால் என்ன டீம்னு ரெட் டீம், அப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, பட் அவங்க அட்டாக் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்குறாரு. ஸோ இது கேட்க வேண்டிய கேள்வி தான். இதை தான் நம்ம அன்றைக்கே சொன்னோம், இதை தான் பவித்ராவும் கேட்டிருப்பாங்க, அன்ஷிதாவும் கேட்டிருப்பாங்க. கடைசியில் அவங்க முயலை வச்சு அட்டாக் பண்ணும்போது இவங்க மட்டும் எதுக்கு நம்ம இப்படி 2 பேர் சேர்ந்து ஒரு டீம் அட்டாக் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் டே இவங்க பண்ணும்போது ஜாலியாக இருந்தது. இதை தான் முத்துக்குமரனும் சொல்லியிருப்பார். ஒருவேளை அந்த ப்ளூ அண்ட் எல்லோவில் ஒரு டீம் ஃபஸ்ட்டே எலிமினேட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இன்னொரு டீமை மற்ற 2 பேரும் சேர்ந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க, அப்படி சேர்ந்து இப்படி தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லியிருப்பாரு. இதில் டர்ட்டி கேமுக்குலாம் ஒரு இடமே இல்லைன்னு அதை தான் விஜய் சேதுபதி சார் இன்றைக்கி சொல்கிறாரு. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பாரு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள் மக்களே. அது பிங்க் டீம் ரெட் டீமோட ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இல்லை ப்ளூ டீம் எல்லோ டீமோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.